இந்த அற்புதமான ஆலயத்தை நம்ம வலம் வரும்போது பல சந்நிதிகளை பார்க்க முடியும். ஒரு ஆலயத்திலும் பிரதானம் அப்படின்னா அந்த சுற்றி வரும்போது நாம் தரிசிக்கக்கூடியது விநாயகப் பெருமான். இந்த விநாயகப் பெருமாள் ஆரம்பித்து என்னென்ன தெய்வங்கள் உபதெய்வதைகள் இருக்க வேண்டுமோ, ஒரு ஆஞ்சநேயர் ஆகப்பட்டவர் இருக்கார், சகலவிதமான துர்க்கை இருக்குது, சகலவிதமான உபதெய்வதைகளும் இந்த ஆலயத்தை நாம் வலம் வரும்போது தரிசிக்க முடியும். இத்தனை தெய்வங்களையும் நம்ம தரிசனம் முடித்த பிறகு இந்த மும்மூர்த்திகளோட தரிசனமும் நமக்கு பிரதானமாக கிடச்சிருக்கு. சிவனை தரிசனம் பண்ணினோம், அந்த சிவனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்த்தோம், கண்குளிர தரிசனம் பண்ணினோம். அடுத்து பெருமாளை பார்த்தோம், புருஷோத்தம பெருமாள் என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமான பெருமாளோட அபிஷேகத்தை கண்டு தரிசனம் பண்ணினோம். அடுத்து இந்த பிரம்மதேவன் ஆகப்பட்டவன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய திருக்காட்சியானது ஒரு தேவ குரு ஸ்தானத்தில் பிரம்மன் இந்த இடத்துல நமக்கு தரிசனம் தந்து கொண்டு இருக்கிறார். ஒரு ஆலயத்திற்கு போனோம் அப்படின்னா பிரம்மனை நம்ம எங்கே பார்க்க முடியும்னா கோஷ்டத்தில் பார்க்க முடியும். அது பிரம்மனுக்கு அமைந்த ஒரு சாபம். அது பிரம்மனுக்கு தனி கோவில்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஈஸ்வரன் ஆகப்பட்டவன் கொடுத்த சாபத்தின்படி பிரம்மதேவனுக்கு தனி கோயில்கள் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல ஒரு தேவ குருஸ்தானத்தில் பிரம்மதேவன் ஆகப்பட்டவர் இங்கே அமர்ந்துள்ளார். அஸ்வத்வஜாய வித்மஹே பாஷஹஸ்தாய தீமஹி தன்னோ சூர்யः பிரச்சோதயாத். அஸ்வத்வஜாய வித்மஹே பாஷஹஸ்தாய தீமஹி தன்னோ சூர்யः பிரச்சோதயாத். பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோமः பிரச்சோதயாத். பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோமः பிரச்சோதயாத். வீரத்வஜாய வித்மஹே விக்னஸ்ஹதாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோதயாத். வீரத்வஜாய வித்மஹே விக்னஸ்ஹதாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோதயாத். கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்னை ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு என்ன? நிமிஷம். இந்தாங்க, என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான்.
நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.